ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் நேற்று திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமானது. கூட்டத்தொடரின் தொடக்க நாள் அமர்வில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பான தனது எழுத்து மூல அறிக்கையின் உள்ளடக்கம் பற்றி உரையாற்றினார். I encourage Sri Lanka to seek international assistance with the exhumation of mass graves and other investigations. Together, the international community can support Sri Lankans to escape from the twin threats posed by persistent impunity and deep inequality. உரையாற்றும் போது இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பிலும் இலங்கை மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் தொடர்பிலும் சில பரிந்துரைகளை முன்வைத்துள்ளார். இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற வன்முறைகளால் உருவான காயங்களை ஆற்றுவதற்கு இலங்கைக்கு தற்போது தகுந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் இலங்கை மக்களுக்கு நீதியையும் பொறுப்பு கூறலையும் உறுதி செய்வதற்கான சந்தர்ப்பம் அமைந்திருப்பதாகவும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டங்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை கையாள்வதற்காக சுயாதீன பங்கேற்புடன் கூடிய பிரத்யேக நீதி பொறிமுறையை இலங்கை அரசாங்கம் ஸ்தாபிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் உயர்ஸ்தானிகர் இலங்கைக்கு விஜயம் செய்த தனது அனுபவத்தினையும் நேற்றைய தினம் பகிர்ந்திருந்தார். கடந்த காலங்களில் இலங்கையில் இடம்பெற்ற சட்டவிரோதமான படுகொலைகள், சித்திரவதைகள், பாலியல் வன்முறைகள் உள்ளிட்ட பல்வேறு அத்துமீறல்களை அனுபவித்தோர் மத்தியில் அவற்றின் வடுக்கள் இன்னமும் தொடர்கின்ற விடயம் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று வரை துயரத்தை அனுபவித்து வருகின்றார்கள் எனவும் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட சென்றபோது அங்கிருந்தவர்கள் தாம் முகம் கொடுத்து வரும் துன்பத்தை தன்னிடம் முறையிட்டது மாத்திரமன்றி இலங்கையின் தெற்கு பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் தனது கணவருக்காக நீண்ட காலமாக காத்திருப்பதாக தன்னிடம் கூறியதாகவும் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். During my visit, I witnessed the continued suffering of victims of human rights violations and abuses. At a mass grave site at Chemani, I met a family who were searching for and grieving the loss of a loved one. A woman from a southern province told me that after 30 years, she's still looking for her husband. இந்த விடயங்களில் குற்றமிழைத்தோர் தண்டனைகளில் இருந்து தப்பிக்கும் போக்கு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு நீதி வழங்கப்பட வேண்டும் என இலங்கை அரசாங்கத்திற்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அரச பாதுகாப்பு படையினர், ஆயுத குழுவான தமிழீழ விடுதலை புலிகள் உள்ளிட்ட தரப்பினரால் மீறல்கள், வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டன என்ற விடயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்த உயர்ஸ்தானிகர் நினைவு கூறல்களில் ஈடுபடுவதற்கு இடமளிக்கப்பட்டிருப்பது சாதகமான விடயம் எனவும் மீள் நிகழாமையை உறுதிப்படுத்துவதற்கு ஏதுவான வகையில் அவசியமான சட்ட மறுசீரமைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். முன்னெப்போதும் இல்லாத வகையில் சீரான புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருப்பதாக அரசாங்கம் வாக்குறுதி அளித்ததாகவும் அவ்வாக்குறுதிகளுக்கு செயல் வடிவம் அளித்து அவை உரியவாறு நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். This calls for a formal acknowledgement of violations and abuses, including during the civil war. Victims and survivors need the state and its security forces to accept responsibility and recognize the lasting impact of violations and crimes committed by them, alongside those committed by non-state armed groups such as the LTTE. There must be a shared sense of the facts and a shared conviction that justice is being served. I welcome the President's statements in this regard and the increased space for memorialization by victims. குறிப்பாக சுயாதீன வழக்கு தொடுநர் அலுவலகத்தை ஸ்தாபிக்க போவதாக அரசாங்கம் அறிவித்திருப்பதை தாம் வரவேற்பதாகவும் அந்த செயல்முறையில் சிவில் சமூகம் உள்ளடங்கலாக சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரும் உள்வாங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். முக்கியமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் பிரயோகம் உடன் இடைநிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிகழ்நிலை காப்பு சட்டகம், சிவில் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச சமவாய சட்டம், அரசு சார்பற்ற அமைப்புகள் தொடர்பான உத்தேச சட்டவரைவு மற்றும் தனிநபர் தரவு பாதுகாப்பு தொடர்பான உத்தேச சட்டவரைவு என்பன உள்ளடங்கலாக மீறல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய சட்டங்கள் உரிய நியமங்களுக்கு அமைவாக திருத்தி அமைக்கப்பட வேண்டும். அது மட்டுமன்றி வலிந்து காணாமலாக்கப்படல்கள், காணி சுவீகரிப்பு தொடர்பிலும் அவரது உரையில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அதாவது வலிந்து காணாமலாக்கப்படல்கள், காணி சுவீகரிப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பில் இயங்கி வரும் செயற்பாட்டாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மீதான ஒடுக்குமுறைகளும்
அச்சுறுத்தல்களும் தொடர்கின்றன என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அவை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும். பாதுகாப்புத்துறை மறுசீரமைக்கப்பட வேண்டும். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவ மயமாக்கம் முடிவுக்கு கொண்டுவரப்படுவதுடன் தனியாருக்கு சொந்தமான காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். மலையக தமிழர்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் எனவும் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் தெரிவித்துள்ளார். The report also calls for the amendment or repeal of other laws or proposed laws that restrict fundamental rights, civil and political rights. These include the Online Safety Act, the International Covenant on Civil and Political Rights Act, the draft NGO Bill, and the draft Personal Data Protection Act. Despite an increasingly open civic space, my report describes ongoing, persistent patterns of intimidation and harassment by security agencies of human rights defenders, victims groups, and independent journalists. மேலும் இலங்கையில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவரது உரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்படல்கள் உள்ளடங்கலாக கடந்த கால மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதில் பின்னடைவு நிலை தொடர்வதாக ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் பேரவையில் இலங்கை அரசு தொடர்பில் அதிருப்தியை வெளியிட்டுள்ளார். பொறுப்பு கூறலே சட்டவாட்சியின் மைய புள்ளியாக அமையும் என வலியுறுத்தியுள்ளதுடன் இலங்கை தொடர்பில் தமது அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பொறுப்பு கூறல் செயற்திட்டத்தின் ஊடாக இலங்கையின் கடந்த கால மீறல்கள் தொடர்பில் ஆதாரங்கள் தகவல்கள் திரட்டப்பட்டிருப்பதாகவும் சர்வதேச நியாயாதிக்கத்தின் ஊடாக இவற்றை பயன்படுத்தி பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவதற்கு உறுப்பு நாடுகள் முன்வர வேண்டும் என அழைப்பு விடுத்த உயர்ஸ்தானிகர் மனித புதைகுழிகளின் அகழ்வு நடவடிக்கைகளுக்கு அவசியமான உதவிகளை வழங்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். Engagement through my office, through this council and the human rights mechanisms can play an important part in the change Sri Lanka so desperately needs. My office stands ready to assist Sri Lanka on this journey. One example of our work mandated by the council is the Sri Lanka Accountability Project, through which we have built a secure repository of over 105,000 items of evidence, a critical resource for legal processes, justice, and truth-seeking. I call on all member states to support this work. I also call on them to cooperate in investigating and prosecuting alleged perpetrators of international crimes committed in Sri Lanka under principles of universal jurisdiction and to explore further sanctions against people credibly accused of gross violations of human rights. மேலும் இலங்கையின் அரசியலமைப்பை முழுமையாக நடைமுறைப்படுத்துதல், மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துதல், அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை மேற்கொள்ளல் என்பவற்றுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு நேற்று நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இந்தியா இலங்கையை வலியுறுத்தியுள்ளது. சகலரையும் உள்ளடக்கிய அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு, நியாயமான நல்லிணக்க செயன்முறை என்பன நிலையான அமைதிக்கு வழிகோலும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் அமர்வில் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க்கினால் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான அறிக்கை மீதான விவாதத்தில் கருத்துரைத்த இந்திய பிரதிநிதி 2009ஆம் ஆண்டு இலங்கையில் யுத்தம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதன் பின்னர் நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கும் மக்களை மீள் குடியமர்த்துவதற்கும் இந்தியா தொடர்ந்து ஆதரவு வழங்கி வந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். 2022ஆம் ஆண்டு மிக தீவிர பொருளாதார நெருக்கடிக்கு இலங்கை முகம் கொடுத்திருந்த வேளையில் இந்தியாவினால் வழங்கப்பட்ட உதவிகள் தொடர்பிலும் நினைவு கூர்ந்துள்ளார். இலங்கையின் ஒருமைப்பாடு, இறையாண்மையுடன் தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளான சமத்துவம் மற்றும் நீதியை இந்தியா எப்போதும் வலியுறுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். Neighbor with deep-rooted ties to it, India has remained steadfast in its support of the relief, rehabilitation, resettlement and reconstruction process in Sri Lanka since 2009. India and Sri Lanka share deep historical, cultural and civilizational ties. Today, these bonds have evolved into a strong multidimensional partnership. Sri Lanka holds a special place in India's neighborhood first policy and Vision Mahasagar. India extended vital financial and technical support to ensure Sri Lanka's economic recovery and long-term stability after the unprecedented economic crisis in 2022. அதேபோன்று இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்றவாறு அமைய வேண்டும் எனவும் தனிநபர்களை இலக்கு வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் எனவும் பிரிட்டன், நியூசிலாந்து, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பேரவையின் உறுப்பு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. தேசிய நல்லிணக்கத்தையும் பொறுப்பு கூறல் நீதியை உறுதிப்படுத்துவதற்கான உள்ளக கட்டமைப்புகளின் இயலுமையையும் கட்டியெழுப்புவதில் இலங்கை அரசாங்கம் கொண்டிருக்கும் அர்ப்பணிப்புடன் கூடிய கடப்பாட்டை
பெரிதும் வரவேற்பதாக ஜப்பான் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்டு வரும் சமூக பொருளாதார அபிவிருத்தி செயற்றிட்டங்கள் தொடர்பில் பாராட்டை தெரிவித்துள்ளதுடன் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான ஆக்கபூர்வமான நடவடிக்கைகளுக்கு அவசியமான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தாம் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. நாட்டின் மனித உரிமைகள் நிலவரத்தை மேம்படுத்துவதில் அரசாங்கம் கொண்டிருக்கும் கடப்பாட்டை ஜப்பான் பாராட்டியுள்ளது. மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளது. Sri Lanka's engagement in its preparation. Japan welcomes the strong political commitment of the new government of Sri Lanka to taking concrete actions towards national reconciliation, including the recent efforts to develop a national action plan and strengthen the capacities of domestic institutions that could contribute to confidence building among different ethnic communities. We also acknowledge various government initiatives for promoting socio-economic development of the conflict-affected areas in the north and east, and social protection measures for the vulnerable communities affected by the economic crisis. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் சிறுபான்மையின மக்களை இலக்கு வைத்து ஒடுக்குமுறைகளை பிரயோகிப்பது குறித்தும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் இன்னமும் அச்சட்டம் நீக்கப்படாமை குறித்தும் பிரிட்டன் தம்முடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையானது பக்கச்சார்பின்றி நியாயத்துவத்தின் அடிப்படையில் செயற்பட வேண்டும் என பேரவையில் வலியுறுத்திய பாகிஸ்தான், லாவோஸ், எரித்ரியா உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இலங்கையின் உள்ளக செயல்முறைகளை தாம் ஆதரிப்பதாகவும் அறிவித்துள்ளனர். இவ்வாறாக மேற்கூறப்பட்ட விடயங்கள் மற்றும் இலங்கையின் மனித உரிமைகளின் நிலவரம் தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் சில பரிந்துரைகளையும் இலங்கை அரசின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பிலும் அறிக்கையிட்டுள்ளார். அது மட்டுமன்றி இலங்கை மனித உரிமைகள் தொடர்பாக ஐநா பேரவை நாடுகள் தங்களின் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. இது இவ்வாறிருக்க ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரின் போது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் இலங்கை குறித்த தமது அறிக்கையை முன்வைத்ததை தொடர்ந்து மனித உரிமை மீறல்களை விசாரிப்பதற்கான எந்தவொரு வெளிப்புற தலையீடு அல்லது வழிமுறைகளை இலங்கை நிராகரிப்பதாக இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஜெனீவாவில் நேற்று நடைபெற்ற ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரில் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக மாத்திரமே பொறுப்பு குரல் செயல்முறைக்கு இலங்கை உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. Determination to protect and promote the rights and well-being of all Sri Lankans through our domestic processes. Therefore, the government is opposed to any external mechanism imposed on us, such as the Sri Lanka Accountability Project, which serves to create divisions and complicate the national reconciliation process underway in Sri Lanka.